இன்னைக்கு 13வது நாள் அம்மா வீட்டில் தீபம் வைக்கிறேன். அதாவது எந்திரிக்கணும், தீபம் வைக்கணும், பூஜை பண்ணணும். நான் வந்து இது யாரையுமே கட்டாயப்படுத்தவும் மாட்டேன், திணிக்கவும் மாட்டேன். நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்க. இப்போ நான் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னோடய வேலைகள் செய்கிறதுக்கு எனக்கு நிறையவே டைம் இருக்குது. என்னோடய வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு, நான் என் பிஸ்னஸ்க்கு அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறதுக்கான டைம் வந்து எனக்கு நிறையா கிடைக்கிது. இந்த பூஜை இதையெல்லாம் தாண்டி இதுக்கான நேரம் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும்ல. நம்ம சொல்கிறோம் நம்மளுக்கு நேரமே இல்லை, எனக்கு டைமே பத்துறதில்லன்னு. கண்டிப்பாக பத்துங்க. 4 to 5க்குள்ளே எந்திரிச்சு பாருங்கள், எவ்வளோ வேலை உங்களால் செய்ய முடியும்னு சொல்லி. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். என்னால் முடியுது, அதனால் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுங்கிற தாண்டி இந்த டைமில் எந்திரிச்சிட்டு நம்ம பாசிட்டிவாக மனசில் நினச்சிக்கிட்டு பாசிட்டிவாகவே அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும் அப்படின்றது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2, 3 பேர் கூட என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. உன்னோட வீடியோ பார்த்துட்டு நாங்களும் வந்து இது பண்ணோம். நிறைய டைம் இருக்குடி எனக்கு பிஸ்னஸ்க்கு. நான் ஃபஸ்ட்லாம் வந்து ரொம்ப புலம்புவேன், ரொம்ப ப்ரெஷர் ஆவேன். இப்போல்லாம் எனக்கு பார்த்தா வீட்டு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருது. குழந்தைங்கள ரிலாக்ஸாக நான் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். நானும் ரிலாக்ஸாக ரெடியாகி நான் வந்து ஒர்க்குக்கு போகிறேன். எனக்கு ரொம்பவே வந்து மைண்ட் நல்லா இருக்குது. சரி பண்ணி பார்ப்போமேன்னு ஒரு 10 நாள் பண்ணேன். உண்மையிலேயே நல்லாயிருக்கு. நான் இப்போ ரெகுலராக வந்து அந்த 5 மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே வர்றதில்ல. ஆனால் நான் 5 மணிக்கு எந்திரிச்சிடுறேன். நான் வந்து என்னோடய வேலையை நான் கரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பழக்கமாக நம்ம வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தானே. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழம்பிட்டு இருப்போம் நம்ம. ஒரு தெளிவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நினைப்போம் நம்ம வேலையை செய்யறதுக்கே நம்மளுக்கு நேரம் பத்தலடா, அதுக்காக தான் நம்ம இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு. நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எந்திரிச்சோம்னாலே அந்த நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குங்க. லேட்டாக தூங்குனீங்கன்னா அடுத்த நாள் பொழுதுக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனமாக தான் இருக்கும்.